33 ஆண்டுகளை நிறைவு செய்து 34ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற உலக புகழ் பெற்ற சன் டிவியின் சார்பிலே உலகெங்கும் வாழுகிற தமிழ் குடிமக்களுக்கு எங்களது அன்பான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகளும். சன் டிவிக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறதுங்க. ஒரு காலத்தில் கேபிள் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவி கனெக்ஷன் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி உலகம் முழுக்க ஒரு குடையின் கீழ் ஆளுகிற ஒரு பெருமை உண்டென்றால் அது சன் டிவிக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லை, பாப்பையா சார் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பட்டிமன்றம் என்கிற கலையை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றதும் சன் டிவி தான். விழா காலங்களில் பட்டிமன்றம் என்றால் அது சன் டிவி பட்டிமன்றம் என்று மாற்றியதும் சன் தொலைக்காட்சி தான். அதனால தான் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் பட்டிமன்றம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தொடங்கியது சன் டிவி தான். அருமையான தலைப்பு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு சமூக ஊடகங்களால் நமக்கு நன்மையா தீமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஊடகம்னா என்ன? ரொம்ப எளிமையான விஷயம். கருத்துகள், தகவல்கள், செய்திகள் இதை பலரிடமும் எடுத்து செல்லுகிற ஒரு தளம் அல்லது கருவிக்கு பேர் ஊடகம். மீடியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் பறை அறிவித்தார்கள், முரசு அறிவித்தார்கள், தமுக்கு அடித்து செய்தி சொன்னார்கள், போர்டில் எழுதி வச்சாங்க, தெருமுனையில் போஸ்டர் மாதிரி வச்சாங்க, இப்படியெல்லாம் செய்தி சொன்னாங்க. பிறகு 16ஆம் நூற்றாண்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி 15-16 அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்ததுக்கு பேர் பிரிண்ட் மீடியா, பத்திரிகை, புத்தகம். 19ஆம் நூற்றாண்டில் வானொலி, 20ஆம் நூற்றாண்டில் தொலைக்காட்சி, அப்புறம் சினிமா, அத்தனையும் மீடியான்னு சொன்னாங்க. இது சமூக ஊடகம். இணையத்தின் வழியாக, வலைத்தளங்களின் வழியாக மக்களை சென்றடைகிற இன்னொரு வகை ஊடகத்துக்கு பேர் சமூக ஊடகம்னு பேர், சோஷியல் மீடியா. அது இல்லாத ஆளே கிடையாது. இப்போ இந்த முதல்ல இருந்த ஊடகத்தில் நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை நாம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சமூக ஊடகத்தில் யார் செய்தி சொன்னானோ அவனுக்கே நாம் பதில் சொல்ல முடியும். அதுதான் இதில் வித்தியாசம். இந்த சமூக ஊடகம்ன்றது சிம்பிளாக சொல்லணும்னா யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த சமூக ஊடகம் வந்த பிறகு பொழுதுபோக்க வாய்ப்பு இருக்குது, படிக்க வாய்ப்பு இருக்குது, தங்களது படங்களை, பாட்டை, டான்ஸை, தாங்கள் செய்கிற சேட்டைகளை எல்லாத்தையும் பதிவேற்றம் பண்ணி உலகத்துக்கே காட்ட வாய்ப்பு இருக்குது. காலையில் பல்லு விளக்குனேன் அப்படின்றத ஒரு படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலாம். அதை பார்த்து பல்லே விளக்காதவன்லாம் வைத்தறிச்சல் படுவான். வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, பார்க்குறவனுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங், ஹேவ் எ கிரேட் டே அப்படின்னோடனே வைடா நானே நொந்து கிடக்கேன். அவனுக்கு கேஸ் வந்திருக்காது, குக்கிங் கேஸ். எல்லாருக்கும் வந்துருச்சா? புக் பண்ணி 2 வீக்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவன், ஆனால் அவனுக்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டு ஜாலி பண்ணி இப்படியெல்லாம் இருக்கிறோம் இல்லைங்க. சமூக ஊடகம் என்பது இன்றைக்கு மிக அதிகம் பரவி இருக்கிறது. அதுவும் 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு மிக அதிகம் பரவி இருக்கிறது. மொபைல் வந்த பிறகு அதன் மூலம் அது அதிகம் இயங்குகிறது. அதன் மூலம் எதையெதையோ பார்க்கிறோம், எதையெதையோ கேட்கிறோம். இதுவரை நினைத்து பார்க்க முடியாத ஒரு உலகத்தில், அது வெர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்றாங்க, அந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்மை இயக்குகிற, நம்மோடு இயங்குகிற இந்த சமூக ஊடகங்களால் நமக்கு நன்மையா தீமையா? இதுதான் தலைப்பு. இந்த சமூக ஊடகங்களால் நன்மையே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 அறிஞர்கள். எழிலரசி சிறந்த பேச்சாளர், அவங்க சொல்றாங்க, சமூக ஊடகங்கள்னால மகிழ்ச்சிங்க. நான்லாம் ஒரு இடத்துல பேசுகிறேன், நான் பேசுகிறத 10 பேருக்கு பதிவு பண்ணி போடுறோம். பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கில் வெரி குட் மேடம், நீங்கள் திருவண்ணாமலையிலேயே இருக்கீங்க, நீங்கள் டெல்லிக்கே போகலாம் மேடம் அப்படின்னு வாழ்த்துறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறான் ஐநா சபைக்கே போகலாம்ன்றான். இது எப்படி சாத்தியம்? இதனால தான் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறவங்க
எழிலரசி அவங்களோட இணைந்து பேசுவதற்கு திருமதி அனுகிரகா அவர்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 போஸ்டாவது போடுவாங்க. ஏறக்குறைய அதிலே தான் இருக்காங்க. நானே யோசிப்பேன், அனுகிரகா சமைப்பாங்களா சாப்பிடுவாங்களா தெரியாது. ஆனால் நல்ல செய்திகளை படமாக்கி பதிவு செய்து உலகிற்கு வெளிக்காட்டுகிற ஒரு ஆற்றல் அனுகிரகாவுக்கு இருக்கு. அந்த அணிக்கு நிறைவாக பேசக்கூடியவர் திரு இரா மாது அவர்கள். ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு வர முடியலைன்னு உடனே இவரை கூப்பிட்டோம். உடனடியாக கிளம்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் தான் ஆபத் பாந்தவர். ஏன்னா நான் பேச வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நன்மை தாங்க, இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தானே என்னை உடனே கூப்பிட்டீங்க. இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணேன் நான், உடனே வந்தேன்ல. அது இல்லைன்னு வைங்க, என்ன செய்வீங்க? அதனால தாங்க இந்த நிகழ்ச்சிக்கே நான் வந்தேன், நன்மை தாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லையா. இந்த பக்கம் படத்தை பாருங்க, பொடிப்பெல்லாம் உட்காந்துருக்கான். அதில் இன்னும் அவனுக்கு ஏபிசிடியை முழுசாக தெரியாது. ஆனால் அவனுக்கு ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ண தெரியும். அவங்க அப்பாவுக்கு அவன் தான் ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறான். அவங்க தாத்தா டவுன்லோட் பண்ணதை அவன் தான் அதை டெலீட் பண்ணுறான். இந்த மாதிரி பயல்கள் கையில் சிக்கி சோஷியல் மீடியா படுற பாடு இருக்கு. இதெல்லாம் நன்மை ஐயா, தீமை என்று சொல்வதற்கு புலவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள். சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். சென்னைக்காரங்க இப்போ நிறைய பேர் மதுரை சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை, இவரைத்தான் ஐயா சொன்னேன், நீங்கள் வேற யாரையும் நினைக்க. சுற்றி சுற்றி வராங்க. இன்னும் ஒரு 10 நாள் 20 நாளைக்கு அப்புறமா ஒரு ஆளும் வராது. இவர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. எங்கே பாடுபட்டாரோ தெரியல, இதனால் தீமைன்னு சொல்கிறார். இல்லை, எங்கேயாவது மாட்டியிருப்பார். அது ரிட்டையர் ஆன ஆளுகளையாக தான் அவங்க தேடுறாங்க. அதில் மாட்டியிருக்கிறாரு. இங்கே வந்து கண்ணீர் வடிக்க போகிறார். அவரோடு இணைந்த அந்த அணியில் பேசுவதற்கு தம்பி முனைவர் சிவ சதீஷ்குமார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னும் பிள்ளை இப்போ தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த சின்ன பிள்ளைங்க படத்தை பார்த்துட்டு இல்லை அது தீமை தான் அப்படின்றார். நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தீமையே அப்படின்னு பேசுகிறாங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். இன்றைக்கு சமூக ஊடகங்களால் நமக்கு நன்மையா தீமையா என்கிற அந்த பட்டிமன்றத்தில் நன்மையே என்று சொல்ல வருகிறார் திருமதி எழிலரசி அவர்கள். சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையே ஒரு ரிங்கு, பட்டிமன்றனாலே நீங்க தான் கிங்கு. சிறகு இல்லாத பறவை கூட உண்டு, செல்போன் இல்லாத மனிதனே கிடையாது. இன்றைக்கு அவ்வளவு அத்தியாவசியம் அது. நடுவர் அவர்களே, பொதுவாகவே அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்போதுமே குறை சொல்லுவதற்கென்றே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் வேற யாரும் இல்லைங்க, அதை உட்காந்துருக்காங்க பாருங்க, மூவரணி. ஐயா, அந்த கூட்டணியே சரியில்லை, பிரிச்சு விடுங்க. ஏசுமா நான் என்னம்மா செய்யறது? இல்ல, உட்காந்துருக்காரே எங்க அண்ணன், அவரு வயசுக்கு ஏதோ பாவம் அனுபவிச்சிருக்கிறாரு. அவரு அந்த தலைப்புல பேசலாம். பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைய பார்த்துட்டு பேச வந்திருக்குன்னா என்ன அநியாயம் பாருங்க. இதுவே குழந்தை. ஆமாங்க ஐயா, நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க நடுவர் அவர்களே. அந்த பிள்ளைங்க ராத்திரி 12:20க்கு உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெற்றோர்கள்? அவங்க வேற மொபைல் பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, நாம கேட்கறத அது கொடுக்கும், நாம எடுத்தாதான் அது நமக்கு எதையும் காட்டும். நீங்களா எதையாவது தப்பு பண்ணிட்டு அது மேல தப்பு சொல்லவே கூடாது. நடுவர் அவர்களே, ஒரு வீடியோ
ஒரு தலைப்பு போட்டு வச்சிருக்காங்க, எதிரணியை வறுத்தெடுத்த பாரதி பாஸ்கர். அது எதிரணி நான் தான். 10 நாள்ல 10 மில்லியன் வியூஸ். சமூக ஊடகங்களால் பிரபலமானவர்களே ப்ராப்ளம்னு பேச வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. அதுதான் வருத்தமா இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல திறமைசாலிகள்லாம் வாய்ப்புகளை தேடி தேடி ஓடி ஓடி கலைச்சு போனாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கு சமூக ஊடகத்துல சுயமாகவே சாதனையாளர்களாக மாறியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் உங்களை பார்க்கிறேன் நடுவர் அவர்களே, நீங்க உங்களுடைய அறிவும் ஞானமும் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வர ஒரு 30 வருஷம் உடைச்சிருக்க மாட்டீங்க? தப்பு பண்ணிட்டீங்க நடுவர் அவர்களே, தப்பு பண்ணிட்டீங்க. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேம்மா. நீங்க ஜென்சி கிட்ஸா பிறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா சமூக ஊடக காலத்துல 6 வயசுலேயே இன்ஃப்ளூயன்சர் ஆகி 7 வயசுலயே 7 கண்டத்தையும் சுத்தி வந்திருப்பீங்க. 10 வயசுல காணா போயிருப்பேன். இப்போ ஒண்ணு வேணாங்க, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம். அவர் ஒரு மருந்து சீட்ல மருந்து எழுதி கொடுக்குறாரு. என்னைக்காவது அதை படிச்சு பார்த்துருக்கிறோமா? அப்படியே படிச்சாலும் அது புரியுமா? ஒருத்தருக்கு புரியாது. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னு ஒண்ணு இருக்கு சமூக ஊடகத்துல. மருந்தை நீங்க போட்டா மட்டும் எடுத்து காட்டுங்க. அது ஏன் சாப்பிடுறது, எதுக்கு சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, எத்தனை நாள் சாப்பிடணும், சைடு எஃபெக்ட் என்ன, அப்புறமா அதை சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிட்டு போய் சேரலாமா சாப்பிடாமலே போய் சேரலாமா நாம முடிவு பண்ணிக்கலாம். இது என்ன பயமுறுத்தலா இருக்கு? இன்னைக்கு இருக்கிற நடைமுறை யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தா அந்த செல்போன்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுங்களேன், அவ்வளவுதான் தெரிச்சு ஓடுவான். கடவுளும் கைபேசியும் ஒண்ணு நடுவர் அவர்களே. எப்படி? சிவபெருமானுக்கு 3வது கண்ணு நெற்றி கண்ணு, நமக்கு 3வது கண்ணு செல்போனு. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி மதுரையை எரித்தாள் சிலப்பதிகாரம் சொல்லுது. நீங்க ஒரு விஷயம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூக ஊடகம், இந்த வாய்ப்பு, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணகி மதுரையை எரிச்சிருப்பாங்க? கோவலன் ஒரே ஒரு போன் கால் டு கண்ணகி, ஹலோ மை டியர், இங்கே உன்னுடைய கார் சிலம்பை விற்க வந்தேன், இது மகாராணியின் கார் சிலம்பு என்று என் மீது பழி சுமத்தி கொலைகளத்துக்கு கூட்டி செல்கிறார்கள், உடனே உன்னுடைய அடுத்த கார் சிலம்பை எடுத்துக்கொண்டு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் வா. அதுவும் வாட்ஸ்அப் வீடியோ காலா? நேரவான்னு சொல்லல ஏங்க, அப்புறம் டைம் ஆயிடும் இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வசதியும் வாய்ப்பும் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்குங்க. நீங்க மியான்மர்ல மேசு அப்படிங்கிற ஒரு 24 வயது இளம் பெண் ஒரு வணிக வளாகத்துல அடித்தளத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஃபேஸ்புக்ல லைவ்ல லொகேஷன் அந்த பிள்ளை ஷேர் பண்ணுச்சுங்க. அந்த பிள்ளை மீட்கப்பட்டு இருக்கிறாள். இது போல 1000 உயிர்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டுமில்ல, கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு கலங்கரை விளக்கம் வழி சொல்லும், பூமிக்கு அடியிலே புதை உண்டவனுக்கு டிஜிட்டல் கலங்கரை விளக்கமாக சமூக ஊடகம் தான் இன்றைக்கு இருக்கிறது. அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், சமூக ஊடகம் ஒருபோதும் தீமை கிடையாது. மக்களிடையே ரெவல்யூஷன் பிறக்க, வாழ்க்கை பெர்ஃபெக்ஷனாக இருக்க, சமூகத்தில் கரப்ஷனை ஒழிக்க, சினிமாவில் கலெக்ஷனை குவிக்க, அரசியல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்க, சமூக ஊடகங்களுக்கே உங்கள் ஓட்டை நீங்கள் வாக்காக மாற்றி வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சில நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஆபத்தில் சிக்கி கொண்டவர்களை மீட்பதற்கு இது உதவுகிறது அப்படின்னு அருமையா பேசியிருக்காங்க. தொடங்குறது ரொம்ப கஷ்டங்க. அதுல பட்டிமன்றத்தில் தொடங்கி பேசுறது கஷ்டமோ கஷ்டம். வீட்டில் வேணா தொடங்குவாங்க. இல்லை, பொதுவாக சொன்னேன், நீங்கள் எது தப்பாக எடுத்துக்காது. தொடங்கிட்டு அப்புறம் பாதியில் போயிடுவாங்க, அப்புறம் நம்ம நொந்து கிடப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மேடையை அழகாக்கிய திருமதி எழிலரசி அவர்களுக்கு உங்கள் சார்பில் மீண்டும் வாழ்த்துகள். சென்னையிலே இருந்திருக்கலாம், தீமைன்னு வேற பேசணும், அதனால் புலவர் விடுவாரா? வாங்க ஐயா. உலகெங்கிலும் உள்ள சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்றைக்கு நமக்கு சமூக ஊடகங்களால் நன்மையா தீமையா என்ற தலைப்பு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே,
திருமதி எழிலரசி அவர்கள் வந்தார்கள். ஏஐ கிட்ட கேட்கணுமா, என்ன சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும். அம்மா, நீங்கள் இப்போ தான் ஏஐயை பார்க்குறீங்க. நம்ம ஊரில் ஏஐ எப்பயோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வந்துட்டுதுமா. அதுக்கு பேர் ஒய்ஃபுன்னு பேருமா. காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள் அதுங்கிட்ட தாம்மா கேட்குறாங்க. புத்தாண்டு சித்திரை வருஷ பிறப்பு அதுவுமா பையன் சோபாவில் சோகமாக உட்காந்துங்கிறான். அப்பா கேட்குறாரு, புத்தாண்டு அதுவும் சந்தோஷமாக இருக்கிறத விட சங்கடமாக இருக்கிறியே என்னடான்னார். போப்பா, சிக்னல் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறேன். விட்டாரு ஒன்று, அவன் சிலிண்டர் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறான். நீ சிக்னல் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிற. உலகம் என்ன பாதையில் போய்கிட்டு இருக்குது உனக்கு தெரியுமா? செல்லில் மூழ்கின அந்த கதி தான் சார். ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் கூட நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு கீழே இறங்கி வரேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து மேடை விட்டு இறங்குற என்னை பார்த்துட்டு, சார் உங்களை இங்கே நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார், ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார்னா. சரி எடுத்துக்கப்பா, அம்மா ஆர்வமாக இருக்கிறேன்னு வந்தான் சார். செல்ஃபி எடுத்துக்கிறான் சார். எடுத்துக்கின பிறகு கேட்டான், சார் நீ யார் சார்னு கேட்டான் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பாருங்களேன் இதனுடைய பிரச்சனையை. அன்றைக்கி பஸ்ஸு போயிட்டே இருக்குது சார். கண்டக்டர் என்ன பண்ணார், முதல்ல ஆள் டிக்கெட்டு கொடுத்துட்டார், ரெண்டாவது ஆள் டிக்கெட்டு கொடுத்தாரு சார். மூணாவது ஜன்னல் ஓரமாக ஒருத்தன் உட்காந்துங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கணும். என்னத்து பார்க்குறான், செல்லில் தான் பார்த்துன்னு வரான் சார். யூடியூப்பில் ஏதோ ஒரு படம் பார்த்துன்னு வந்துங்கிறான். கண்டக்டர் கூட்டு பார்க்குறாரு, சார் டிக்கெட்டு வாங்க சார். ஐயா டிக்கெட்டு வாங்கண்ணா. அவன் காதிலே வாங்கலை சார். பக்கத்து முன்னாடி இருக்கிறவர்கிட்ட சொன்னார், சார் நீங்களா சொல்லி அதை டிக்கெட்டு வாங்க வைங்கன்னார். அவன் என்ன பண்ணான், அவனும் ஐயா டிக்கெட்டு வாங்கன்னு சொல்கிறாரு சார், டிக்கெட்டு வாங்க சொல்கிறாரு. ஒன்றும் அதிலையும் காதில் வாங்கலை சார். அப்போ பார்த்தான், ஹலோ அப்படின்னு நான் பாருங்க. உடனே அவன் கையில் வச்சு இந்த செல்லை காதில் வச்சு என்னை யார் கூப்பிட்டதுன்னு கேட்குறான் சார். படம் பார்த்த இந்த செல்லை காதில் வச்சு என்னை யார் கூப்பிட்டதுன்னு நான் அப்புறம் முதல் ஆள் சொன்னால், நான் தான் சார் கூப்பிட்டேன்னா. என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னா சார். அதாவது இன்றைக்கி செல்லு கையில் வந்துட்டாலே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலையே சார். +2 ரிசல்ட் வந்தது சார் இந்த வருஷம். 2 பசங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் சொன்னான், இதை பாடுறா, என் ரிசல்ட்டை போய் நான் நேராக பார்க்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நீ போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒன்றுத்தில் போயிருந்தா செல்லில் மெசேஜ் அனுப்பு, குட் மார்னிங் டு யுவர் மதர்னு அனுப்பு. அப்படி 2ல் போயிருந்ததுன்னா குட் மார்னிங் டு யுவர் மதர் அண்ட் ஃபாதர்னு அனுப்பு. அவன் போனான் சார், ரிசல்ட்டை பார்த்தான், மெசேஜ் அனுப்புனான், குட் மார்னிங் டு யுவர் ஹோல் ஃபேமிலின்னு நினச்சிட்டான் சார். அவ்வளவும் போச்சு. இதுக்கு தான் சார் இந்த செல்லே பயன்படுது உங்களுக்கு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, அதிசயமான கருவி தான் ஊடகங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு சந்தோஷம் அதிகரிச்சிருக்கணுமா இல்லையா? மன அழுத்தம் தான், மன நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. 1.5 GB தீர்ந்து போச்சுன்னா பிபியும் சுகரும் எகிருது சார். ஓ, ஜிபியில் தான் பிபி வருதா? பிபி வருது. என்ன கொடுமை சார் இன்னைக்கு நாட்டில் நடக்குது. கருவிகளால் வர்ற வேணாம் சார், இது அவ்வளவுதான். இன்றைய இளைஞனுக்கு ரீல் எது ரியாலிட்டி எதுன்னு தெரியலையா சார்? இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, சிந்திச்சு பார்க்கணும் சார். அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுவேன் வீட்டுக்காரர்கிட்ட பார்த்து, இதை பாருங்க செல்லில் டிஸ்பிளே போயிடுச்சு போலக்குது, ஒன்று டிம்மாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலன்னு. அவன் வாங்கி பார்த்தான், இந்த பார் 24 மணி நேரமாக அதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உன் கண்ணு தான் ஃபால்ட் ஆகிருக்குதே தவிர டிஸ்பிளே நல்லா தான் இருக்குதுன்னா. அந்த அம்மா சொல்லுது, நல்ல வேலை டிஸ்பிளே தான் வீணாக போச்சோன்னு பார்த்தேன். கண்ணு கெட்டு போனது தெரியல சார். கெட்டு போனால காது போச்சு, ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணு போச்சு, இந்த யூடியூப்பில் வர்ற கண்ட செய்திகளை பார்த்து பார்த்து மனசு கெட்டு போச்சு. எல்லாமே வீணாக போன பிற்பாடு இந்த கருவிகளை வச்சு மட்டும் நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்னு தான் தீமைன்னு நாங்கள் பேச வந்திருக்கிறோம் சார். நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்பு டீச்சரு ஒரு கட்டுரை எழுதுங்கப்பா அப்படின்னு A4 ஷீட்டில் கால் பேப்பரை கிழிச்சு கையில் கொடுத்து எழுத சொன்னாங்க. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க சார். அத்தனை பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்து ஒரு பேப்பரை எடுத்து படித்தாங்க சார். படிச்சுட்டு அப்படியே அழறாங்க சார். அழறாங்க. அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஆஃபீஸர் அப்படி உட்காந்துங்கிறாரு. ஏன் அழற,
உன்னை திட்டிக்கிட்டு எழுதியிருக்கானா? தப்பா எழுதியிருக்கானா? இல்லைங்க, நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்பது தான் தலைப்புங்க. இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன் கடவுளே. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் என் அம்மா உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அதை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். ஒரு முறை கூட என்னை தொட்டு பார்ப்பதில்லை கடவுளே. என் அப்பாவும் அலுவலகம் முடிந்து வந்து உட்கார்ந்து விட்டால் ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணி விட்டு உலகம் முழுவதும் பேசுகிறார். எதிரில் உட்கார்ந்து இருக்கிற என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை கடவுளே. என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் நான் நெருங்கி பழக வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. உடனே அவர் கோவம் வந்துடுது, சட்டையை மாட்டினார். காரில் உட்கார், அந்த வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்டை உண்டியல் என்ன பண்ணிட்டு வரும். முடியாதுங்க, அது நம்ம பையன்தாங்க. நல்ல குடும்பம். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சொந்த காசில் சூன்யம் வைத்து கொண்ட கதைதான் இன்றைய கருவிகளை நாம் கையாளுவது. நன்றி, வணக்கம். இந்த தலைமுறையினுடைய பெரும் சிக்கல் இந்த சமூக ஊடகங்கள்னு பேசியிருக்கிறார். இப்போ தான் அனுகிரகாவுக்கு கஷ்டம். அனுகிரகா அவர்கள் நன்மையே. பண்டிகை நாட்களை பலகாரத்தோடு மட்டுமல்ல பட்டிமன்றத்தோடும் கொண்டாட வேண்டும் என்கிற வழக்கத்தை கொண்டு வந்த சன் தொலைக்காட்சிக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு சமூக ஊடகங்களால் நமக்கு நன்மையா தீமையான்னு கேட்டா வளர்ந்து வருகிற அறிவியல் நமக்கு எப்பவுமே நன்மைதான். சில பேர் சமூக ஊடகங்களால் வருகிற அத்தனை நன்மையையும் அனுபவித்து கொண்டே தீமைன்னு பேச இவங்களுக்கு எப்படித்தான் மனசு வருதுன்னே தெரியும். 3 பேருக்கு எனக்கு முன்னாடி புலவர் ஐயா பேசினாங்க. ஒருத்தர் பஸ்ஸில் வீடியோ பார்த்துக்கிட்டே கூப்பிட கேட்காத மாதிரி உட்கார்ந்துருந்தார்ல, அவர் பார்த்த வீடியோவே எங்கள் ஐயா பேசின வீடியோ தான். ஐயாவே வீட்டில் போய் படுத்து தூங்குனாலும் ஏதோ ஒரு மூலையில் ஐயாவோட குரல் ஒலித்து கொண்டே இருக்குன்னா அதுதாங்க சமூக ஊடகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி. ரொம்ப இல்லை, புலவர்னு கூட போட வேணாம், புல்லுன்னு போட்டாலே ஐயாவோட பேச்சு வருது. புல்லுன்னு போட்டா குதிரை ஓடியாந்துருமே. அவ்வளவு புகழையும் கொடுத்தது சமூக ஊடகங்கள். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சமூக ஊடகங்கள்னு சொன்னா இப்படி. அழுவுற குழந்தை கையில பொம்மையை கொடுக்காம போனை கொடுக்கறது யாரோட தப்பு? இவங்களே பாம வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம். கேட்டா சமூக ஊடகங்கள் தீமைன்னு சொல்லிடுவாங்க. இவங்களே மைக்கிலையும் பேசுவாங்களாம். தேர்தல் காலம் இது. ஓட்டு போடுற எண்ணிக்கையே சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தானே அதிகரிச்சிருக்கு. எல்லாம் கூட்டமா கிளம்பி ஓட்டு போட போறாங்க. ஏன் தெரியுமா? மை பூசின அந்த விரல போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடணுங்கிறதுக்காகவே ஓட்டு போடுறாங்க. அப்படி மறைமுகமாவது சமூக ஊடகங்கள் நமக்கு நன்மைகளை தானே செய்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள்னா அப்ப தீமையே இல்லையான்னு கேட்டா இருக்கலாங்க. நாம பட்டாசை கண்டுபிடிச்சா கூட அதை நாய்வால்ல கட்டிவிட 4 பேர் இருக்கத்தானே செய்வாங்க. அப்படி சமூக ஊடகங்களையும் அங்கொன்னும் இங்கொன்னுமாக நடக்கலாம். ஆனா அதுக்காக சமூக ஊடகங்களே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? ஒரு காலத்துல நான் பாட்டு கத்துக்கணும்னு நினைச்சா ஒரு நல்ல குருவை தேடி போகணும். அவர் மனசு வச்சா எனக்கு பாட்டு கத்து கொடுப்பேன். கோடிங் கத்துக்கணும்னு நினைச்சா ஒரு கல்வி நிறுவனத்தை தேடி போகணும். அதுக்கு நேரம் வேணும், பணம் வேணும். ஆனா இன்றைக்கு வளர்ந்து நிற்கிற சமூக ஊடகங்கள் நமக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற சிறுவன் கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதும், இலவசமாக காணொளிகளை பார்த்து பார்த்து கத்துக்கொள்ளலாம்னு அறிவை டெமோக்ரட்டைஸ் பண்ணதுல மிகப்பெரிய பங்கு சமூக ஊடகங்களுக்கு தான் இருக்கிறது. ஒரு காலத்துல டயட் அப்படிங்கிறது பணக்காரர்களுக்கானதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு
இதுல கார்ப்ஸ் இருக்கா, இதுல ஃபைபர் இருக்கா, அதுல ஆட் ஆன் சுகர் இருக்கு, நாம சாப்பிட கூடாதுன்னு ஒரு சாமானியன் கூட தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு பேசுகிறான்னா அதற்கு காரணமே சமூக ஊடகங்கள் தான். போன மாசங்க என் ஃப்ரெண்டோட அப்பா காண போயிட்டார். சோஷியல் மீடியால ஒரு பதிவு போட்டோம். சோஷியல் மீடியால நாங்க பதிவு போட்ட அடுத்த 1 மணி நேரத்துல அவரை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து குடும்பத்தோட சேர்த்திருக்கிறார்கள்னு சொன்னா சமூக ஊடகங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத எத்தனையோ லிட்டில் பிரின்சஸ் இன்னைக்கு ஹைதராபாடி பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, தம் பிரியாணின்னு வகை வகையா சமைக்கிறதுக்கு சமூக ஊடகங்களில் வருகிற சமையல் காணொளிகள் காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னா இந்த சமூக ஊடகங்கள் நன்மையா தீமையா? சமைக்கிறாங்களா இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க? சமைக்கிறவங்க சமைச்சு அதை நாங்க ரீல்ஸ் எடுத்து போடுவோம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒட்டகம் பழத்தை விட்டுட்டு முள்ளை சாப்பிடும், கிளி முள்ளை விட்டுட்டு பழத்தை சாப்பிடும். அதனால தான் ஒட்டகம் பாலைவனத்தில் இருக்கு, கிளி சோலைவனத்தில் இருக்குன்னு சொன்னா நாம ஒட்டகமா இருக்க போறோமா கிளியா இருக்க போறோமா என்பது நம் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. எத்தனை செய்திகள்! புலவரையா சொன்னதுக்கு உடனே மறுப்பு. சாப்பிட்றதை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அத்தனையும் சொல்லி கொடுக்கறது சமூக ஊடகம் தான் அப்படின்னு பிரம்மாண்டமாக பேசியிருக்கிறாங்க. எனக்கு என்னவோ அனுக்கிரகா பேசின பிறகு சிவ சதீஷ் இப்போவே கிளம்பி ஊருக்கு போயிடலாம்னு தோணுது. தீமையே சிவ சதீஷ் அவர். நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் நமக்கு தீமையே அப்படின்னு பேச வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு கண் பார்வை குறைஞ்சு கழுத்து வலி வந்து எந்த ஒன்றையும் சரியா செய்ய முடியாம எதை கேட்டாலும் படபடத்துக்கிட்டு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒருத்தன் திரியிறான் அப்படின்னா சோசியல் மீடியால அதிகமா இருக்கான்னு அர்த்தம். அவனால் எதையுமே செய்ய முடியாது. அப்புறம் அக்கா பேசும்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி சொன்னாங்க. ஏஐல எல்லாமே கிடைக்கும். ஏஐல தப்பா எவ்வளவு வருது தெரியுங்களா? 1500வது திருக்குறள் என்னன்னு கேட்டா சொல்லும், இல்லாதவன சொல்லும். உண்மைங்க. அன்னைக்கு இந்த கேஸ் பிரச்சனை வந்த உடனே எங்க வீட்டம்மா என்ன பண்ணாங்க, சரி நெருப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி அப்படின்னு இதில் போடலான்னு சொல்லி ஏஐல போட்டாங்க. அது பதில் அனுப்புது, முதலில் சட்டியை எடுத்துக்கொள்ளவும். இவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க வேண்டுமா? இல்லை, தெருவா போய் பிச்சை எடுக்கவும். நல்ல ஐடியாவா இருக்கு. அக்கா பேசும்போது சொன்னாங்க, சிறகு இல்லாத பறவையை பார்க்கலாம், செல்போன் இல்லாத மனிதனை பார்க்க முடியுமா அப்படின்னா, செல்போன் இருக்கிற மனிதனால் தான் சிறகும் இல்லை, சிட்டுக்குருவியும் இல்லை, பறவையும் இல்லை, அத்தனையும் போச்சு. அதை கெடுத்ததே நீங்க தான். அதுல வேற யூடியூப்ல பார்த்து சமைக்கிறாங்களாம். சமைக்கலாம், சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும் சங்கடம் என்னன்னு. உண்மைங்க. அன்னைக்கு சக்கரை பொங்கல் கேட்டேன், யூடியூபை பார்த்து எங்க மேடம் செய்யறாங்க. மேடம்னா யாரு? என்னுடைய வணக்கத்துக்குரிய மனைவி. யாரு? நீங்க பழிச்சுக்குவீங்க. அதுல என்ன வருது, சர்க்கரையை போடு, பாலை ஊத்து, முந்திரி பருப்பு போடு, எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஹாலில் உட்காந்து ஹாயா கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பிரியாணி செய்வது எப்படின்னு பாப்பா ஒரு வீடியோ வந்துருச்சு. பட்டையை போடு, கிராம்பை போடு, மசாலாவை போடு. கடைசியில் நான் கேட்டேன், என்னம்மா சக்கரை பொங்கலா இல்லாமல் பிரியாணியா இல்லை என்னம்மாதுன்னா, சக்கராணின்னு சாப்பிடுங்க. சக்கராணி. அப்புறம் அவங்க பேசுறாங்க, அதுன்னா காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு வந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்தது. அது எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? அந்த அப்பா காணாமல் போனார்ல, கண்டுபிடிச்சு வந்து கொடுத்தாங்க. இல்லை என்ன ஆச்சுன்னா, அவர் கோயிலுக்கு போக முடியறதில்ல, ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல, வேலைக்கு போக முடியல, எந்த இடத்துக்கும் போறதில்ல. போனா உங்களை காணாமல் போனது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன். திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். ஏங்க, சமூக ஊடகங்கள் தீமைன்னு நாங்க ஏன் பேசுறோம் தெரியுமா? இப்ப சமூக ஊடகங்கள் பெருகின காலத்துல குற்றங்களும் அதிகமா பெருகி இருக்கு. உண்மையா இல்லைங்களா? அதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு படை வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு படை வந்திருக்கு, பறக்கும் படை. அன்னைக்கு மாணவன்கிட்ட கேட்டேன், என்னோட மாணவன்கிட்ட, பறக்கும் படைனா என்னடா சார்? எக்ஸாம் வந்தா பிட்டை பிடிக்கும் சார், எலெக்ஷன் வந்தா துட்டை பிடிக்கும் சார் அப்படின்னா. அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம், ஆண்டுக்கு ஒரு முறை தான்.
ஆனா இந்த சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு படை இருக்கு பாத்தீங்களா, அது 24 மணி நேரம் கண் விழித்து குற்றங்கள் நடைபெறுகின்றனவா என்று பார்த்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது தீமை தானே. அதை வந்து நன்மைன்னு எப்படி பேச முடியும்? என் முகம் எப்படி இருக்கு? பஞ்சு மூஞ்சி பிஞ்சு வாய். நான் என் போட்டோவை போட்டேன், அதை எடுத்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நான் பணம் கேட்கறேன்னு சொல்லி 5000 எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதுல சில நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சதீஷுக்கு இந்த நிலைமை வரும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமே வரும்னு தெரியாது, அவங்க முடிவே கட்டிட்டாங்க. கட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா 5000 அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டது இல்லாம தினமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உனக்கு அனுப்பி திருப்பி கொடு, உனக்கு அனுப்பி திருப்பி கொடு, கடங்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேக் ஐடியில நீங்க மாட்டினேன். என்னங்க மொத்தமா பேசிக்கிட்டு போலித்தனமான உறவுகளை கிரியேட் பண்ணி கொடுக்குது இன்னைக்கு சோசியல் மீடியா. அன்னைக்கு காதல்னா எப்படி வரும்? எனக்கு வரல, எப்படி வரும்? இல்ல இந்த பிஞ்சு முகத்துக்கு காதல் வராது. கண்ணும் பார்த்துக்கிட்டா மனசும் பிடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். இப்ப அப்படி இல்லை, காசு கொடுத்தா காதல் வரும். அதுக்குன்னு ஆப் வந்துருச்சு. காதல் பண்ணணுமா ஆப், டேட்டிங் பண்ணணுமா ஆப், கல்யாணம் பண்ணணுமா ஆப், டிவோர்ஸ் ஆனா ஆப். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேருக்கு பிரச்சனையா, என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள். கணவன் மனைவிகளிலே பேசுறாங்களா இல்லையாங்க? நைட்டு 12 மணிக்கும் கூட பேசுங்கள். எங்க நைட்டு 12 மணிக்கு நாங்க எடுக்குதா சுடுகாட்டுக்கு போறாங்கிற மாதிரி அதுல பேசுங்கள். உண்மையிலேயே உறவுகளை தவறாக வழிகாட்டுவது எது? உங்களுடைய நெற்றிக்கண் தானே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். உங்க நெற்றிக்கணை திறந்தா பூரா வர்றது பூரா குற்றமா தான் வருது. குற்றம். அப்புறம் அவங்க குழந்தைகிட்ட ஏன் செல்போன் கொடுத்தீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பாம் அவங்களே வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம். அப்ப சோசியல் மீடியாவை நீங்க பாம்னு ஒத்துக்கிட்டீங்களா? என்னங்க உண்மையிலேயேங்க, ஒரு நாளை நல்லா தொடங்கணும் அப்படின்னா பாசிட்டிவா தொடங்கணும். பூரா நெகட்டிவா தான் இருக்கு இந்த சோசியல் மீடியால. நெகட்டிவ் ஆல்கிரிதம் தான் இது இயங்குது. மேடம் வந்து சாரை எதிர்த்து பேசும்போதும் கூட நல்ல கருத்துக்களை, சமுதாயத்திற்கு உயர்வான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி தம்ப்நெயில் வைக்கிறாங்க? அவங்களும் கூட பரவாயில்ல. எனக்கு என்ன வச்சிருந்தாங்க தெரியுங்களா? ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருந்தேன். 7:30 சனியா, இவர் பேச்சை கேளுங்கள். அதுக்கு முன்னாடியா பின்னாடியா? எனக்கு என்ன பயம்னா, 7:30 சனியா இந்த சனியின் பேச்சை கேளுங்கள் போடாம விட்டாங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். இப்ப கமெண்ட் ஒண்ணு போடுறாங்க பாத்தீங்களா, தப்பு தப்பா பிழையா போடுறாங்க. என் பேச்சு கீழே அரைத்த மாவு, துவைத்த துணி, இப்படி எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறமா நீங்க பேசுறேன். அன்னைக்கு ஒருத்தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சோகத்துல ஒரு போஸ்ட் போட்டான். அதுக்கு 65 பேர் லைக் பண்ணியிருக்கிறான். அவங்கள 5000 ரூபாய் அனுப்புனீங்களா இருக்கும். தயவு கூர்ந்து நான் சொல்லுகிறேன், உறவுகளை தூரப்படுத்தி விட்டது, உண்மைகளை பொய்யாக்கி விட்டது, வதந்திகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நேரம் மட்டுமல்ல, உழைப்பை மட்டுமல்ல, நம்முடைய மனத்தையும் சுருங்க வைத்து விட்டது இந்த சமூக ஊடகம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்கள் சரியாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதீங்க, கடைபிடிங்க. ஷேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சமூக ஊடகங்கள் எப்போதும் நமக்கு தீமைதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.